கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. அப்பா, நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை இம்மட்டும் சுமந்த தேவன் அப்பா, இனிமேலும் சுமப்பேன் என்று சொன்னீங்களே ஏசப்பா. நாங்கள் சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் எங்களை சுமந்த தெய்வம் நீரப்பா. எங்களுடைய பலமோ எங்களுடைய பராக்கிரமோ ஒன்றுமே இல்லை ஏசப்பா. அந்த பாடுகள் நிறைந்த உலகத்தில், இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை தூக்கி சுமந்து எங்களை பாதுகாக்கிற நல்ல தகப்பன் எங்களுக்கு இருக்கிறீங்கப்பா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல எங்களை சுமந்து பாதுகாக்கிற நல்ல தகப்பன். எங்களுக்கு விரோதமாய் எத்தனை ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுதலாக்கி எங்களை பாதுகாத்துக்கிற நல்ல தகப்பன் எங்களுக்கு இருக்கீங்க ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய பாதத்தில் வைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக சங்கீதம் 42 அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். சங்கீதம் 42 அதனுடைய 11வது வசனம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்தில் இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? அவரை தேற்றுவதற்கென்று இப்புள்ள காலத்திலே, அதாவது கிறிஸ்துவின் நமக்காய் இந்த உலகத்தில் மனித ரூபமாய் எடுத்து வந்த நாட்களுக்கு அப்புறம் நமக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள், பிரத்யட்சமான வார்த்தைகள் மூலமாய், வசனங்கள் மூலமாய், தேவ பிள்ளைகள் மூலமாய், தேவ ஊழியர்கள் மூலமாய் நமக்கு கர்த்தர் நம்மளோடு கூட ஏற்ற வேளையில ஏற்ற வார்த்தைகளை நம்மளோடு கூட பேசுகிற நல்ல தகப்பனை நாம் பெற்றிருக்கிறோம். பழைய ஏற்பாடு காலத்திலே அந்த இடத்தில் அவர்களுக்கு பைபிள் கிடையாது, ஃபோன் கிடையாது, தேவையான வார்த்தைகளை சொல்லுவதற்கு ஆட்கள் கிடையாது. ஆனாலும் அவர்களை தேற்றும்படியாக தாவீது தன்னை தேற்றிக்கொள்ளும்படியாக தன்னையே அவன் தேற்றிக் கொள்கிறான். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய் என்று தன்னைத்தானே தேற்றிக் கொள்வதை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. இந்த இடத்தில் நம்மளை தேற்றும்படியாக ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல இன்னைக்கு தேற்றுவதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளும் நமக்கு இருக்கிறது அன்பு பிள்ளைகளே. ஆனால் அந்த காலத்திலே தாவீது தன்னைத்தானே அவன் என்ன செய்கிறான் என்றால் தேற்றிக் கொள்கிறான். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? என் தேவனை நோக்கி என்ன செய்? காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறதை நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. தன்னைத்தானே தேற்றிக் கொண்டு சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் தன்னைத்தானே அவன் தேற்றிக் கொள்கிறான். என் ஆத்துமாவுக்கு மீட்பராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் என்ன செய்கிறான்? நான் இன்னும் துதிப்பேன் என்று அந்த இடத்தில் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. இந்த இடத்தில் அவன் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் அவனை தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு என் ஆத்துமாவுக்கு ரட்சிப்பை தருகிறவர் அவர், என்னை சந்தோஷமான பாதையில் சமாதான பாதையில் நடத்துகிறவர் அவர், அதனாலே நான் இன்னும் அவரை நான் துதிப்பேன் என்று இந்த இடத்தில் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே. அவனுடைய பலவீனம், அதாவது ஆத்துமா கலங்குகிறது என்றால் அது அவனுடைய பலவீனம் என்று அவன் ஒத்துக்கொள்கிறான் அன்பு பிள்ளைகளே. இது என்னுடைய பலவீனம், ஆனாலும் என் ரட்சிப்பன் தேவனை நான் என்ன செய்வேன்? இன்னும் துதிப்பேன், அவரை இன்னும் உயர்த்துவேன் என்று அந்த இடத்தில் கர்த்தரை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை உயர்த்துவதை நாம் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை குறித்து நமக்கு வேத வாக்கியங்கள் மூலமாய் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அன்பு பிள்ளைகளே. தாவீதுக்கு அவனுடைய மனைவி, பிள்ளைகள், மாமனார், அவனை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள், அப்பா, தம்பி,
அண்ணங்கள் எல்லாருமே என்ன செய்தாங்க? அவனுக்கு விரோதமா இருந்தாலும், கர்த்தரை மாத்திரம் தான் அவன் என்ன செய்தான்? கடைசி வரை நம்பியிருந்தான் அன்பு பிள்ளைகளே. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிப்பதை அவன் நிறுத்தவே இல்லை அன்பு பிள்ளைகளே. அவன் சோர்ந்து போன பாதைகள் எல்லாவற்றிலும் தன்னுடைய ஆத்துமாவை அவனே தேற்றிக்கொண்டு, என் ரட்சிப்பாகிய கர்த்தரை நோக்கி நான் என்ன செய்வேன்? விண்ணப்பம் பண்ணுவேன். அவர் எனக்கு செவி கொடுப்பார். அவர் எனக்கு கேடகமும், அவர் எனக்கு கோட்டையும், அவர் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாய் இருக்கிறார் என்று தாவீது ஒவ்வொரு வேத வசனத்திலும் அவரை பாடி துதிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அன்பு பிள்ளைகளே. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாம் நடந்து கொண்டு இருந்தாலும் தாவீதைப் போல அவரை எந்த சூழ்நிலையில் நம்மை துதிப்பதை விட்டு விடாதபடிக்கு நாம் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிற நல்ல நல்ல ஆத்தும மீட்பர் நமக்கு இருக்கிறார் அன்பு பிள்ளைகளே. அவரிடத்தில் நாம் ஆறுதலை பெற்றுக்கொண்டு அவரை நாம் துதிக்கும் பொழுது தாவீதைப் போல எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொன்னவர் எந்த நேரத்திலும் தாழ்விலும் உயர்விலும் அவரை துதிக்கும் பாட்டானது அவருடைய வாயில் இருந்து கொண்டே இருந்தது அன்பு பிள்ளைகளே. அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், நன்மை கிருபை என்னை தொடரும் என்று. அப்பொழுது நாம் அவரை உயர்த்தும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் அவரை நாம் உயர்த்தும் துதியும் அவருடைய புகழும் நம்முடைய வாயில் இருக்கும் பொழுது நமக்கான நன்மை நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அன்பு பிள்ளைகளே. நாம் நன்மையை தேடி போக வேண்டியது இல்லை. அந்த நன்மைகள் எல்லாம் நம்மை தொடர்ந்து வரும் அன்பு பிள்ளைகளே. நீங்கள் நம்புகிறீர்களா? எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கர்த்தரை துதிப்பதையும் கர்த்தரை உயர்த்துவதையும் நீங்கள் கடைபிடிப்பீர்களானால் நீங்கள் எது வேண்டிக் கொண்டீர்களோ அதற்கு மேலான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் அன்பு பிள்ளைகளே. ஆகையால் நீங்கள் சோர்ந்து போக இருக்கும் பொழுது என் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி காத்திரு. என் ரட்சிப்பாகிய தேவனை நோக்கி நான் இன்னும் துதிப்பேன் என்று தாவீது சொன்னது போல நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிற இயேசு கிறிஸ்து உலக மீட்பர் நமக்கு இருக்கிறார். நம்மளை தேற்றி அரவணைத்து பலப்படுத்தி இம்மட்டும் தாங்கி வழிநடத்துவர். இனிமேலும் தாங்கி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் அன்பு பிள்ளைகளே. ஆகையால் கலங்காதீர்கள். உங்கள் ஆத்துமா கலங்குகிறதை கர்த்தர் பார்க்கிறார் அன்பு பிள்ளைகளே. அவர் உங்களுக்கு ஆத்தும மீட்பராய் இருந்து ஆறுதல் படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் கர்த்தரை நோக்கி நீங்கள் காத்திருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையானவற்றை எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் அன்பு பிள்ளைகளே. காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிக்கவும் அவரை துதிக்கவும் அவரை உயர்த்தவும் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்வார் அன்பு பிள்ளைகளை. வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.